சொந்தக்காரங்க வந்தால் ஒரு டீ கொடுப்பாங்க, காஃபி குடிப்பாங்க, ஹார்லிக்ஸ் கொடுப்பாங்க, மிச்சரு ஸ்வீட்டு வைப்பாங்க. இதே தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது தலைவலினா குடிக்கிற டானிக் பண்ணலாம். இது எப்படிங்க அது? அதுதான் சொல்கிறேன், டானிக் ஷோகேஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் அதில் பூரா வெளிநாட்டு சரக்காக இருக்குது. அவங்க மேலே மிகுந்த ஒரு மரியாதை இருந்தது. ஸோ அவங்க மேலே நல்ல என்ன சொல்கிறோம், அளவுக்கு அதிகமாக ஒரு மரியாதை இருந்தது. காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் சரவண மீனாட்சி பிரிவோம் சந்திப்போம்னு நினைக்கிறேன் ஒரு சீரியல் வர பண்ணாங்க. ஆமாங்கண்ணா. அதனால ரொம்ப க்யூட்டாக அவ்வளோ ஒரு சென்டிமெண்டான கேரக்டர் பண்ணி ஹோம்லியாக இருப்பாங்க. ஹோம்லியாக அவங்களோட இமேஜ் அந்த ஹோம்லி தான். எஸ். பட் அது ரொம்ப ப்ராப்ளம் ஆனாங்க. பட் இடையில சீரியல் சரியாக பண்ண முடியல. அப்புறம் பிக் பாஸ் போய் தான் கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகுறாங்க. மறுபடியும் பிக் பாஸுக்குள்ளேயும் நிறையா கான்ட்ரவர்சிலாம் போச்சு, நிறையா விஷயங்கள். சரி, வெளியில் வர்றாங்க. பட் அங்கே இருக்கும்போதே அவருடைய ஹஸ்பண்ட் லவ் மேரேஜ் பண்ணு தினேஷ். ஆமாங்கண்ணா. தினேஷ் நல்ல கேரக்டருங்க. அப்படிங்களா? எஸ், நான் பார்த்துருக்கேன், 2 தடவை மீட் பண்ணி பேசியிருக்கேன். ஓகே. அவளை சொல்லப்போனால் சினிமாவில் வந்திருந்தாங்கன்னா ஹீரோவே இருக்கலாம். அவர் டிவி பக்கம் போனார். பட் நல்ல ஒரு டைப்பு, நல்ல இது. பட் அவருக்குள்ளே ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கு. நீங்கள் பிடிக்கலன்னா 1000 குறையல் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம் 2 பேருக்குமே. அப்படி தான் குறையல் சொல்லி பிரிஞ்சு போனாங்க. அவர் சேர்றதுக்கு எவ்வளோ முயற்சி வேறு பண்ண, அவரும் பிக் பாஸ்க்குள்ளே வேறு வந்தார். ஆமாங்க. சேர்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. இவங்க அடமட்டா முடியான்றது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, சரி, ரைட், ஓகே, நீ சினிமாவுக்கு போகிறீங்க, சீரியல் போடுறீங்க, பெங்களூர்லேருந்து வர்றீங்க, தங்குறீங்க அப்படின்னா. பட் இந்த இதை நம்ம எப்படி பார்ப்பது? ஏற்கனவே இந்த பசங்க மேலே ஸ்கூலுக்குள்ளேலாம் போயிடுச்சு. சிகரெட்டு, கஞ்சா, தண்ணின்னு போயிடுச்சு. எத்தனையோ ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க போய் டாஸ்மாகில் பீர் வாங்குறத பார்க்குறோம். அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து குடிக்கிற யாரோ ஒரு பசங்க வீடியோ அந்த மாதிரி பார்க்குறோம். நிறைய பாதிப்பு உள்ளாயிட்டு போயிடுது. இப்போ மிகப்பெரிய பேரண்ட்ஸ் பயந்துகிட்டு இருக்காங்க. பொம்பளை பசங்களையும் ஆம்பளை பசங்களையும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரட்டி பயந்து பயந்து வாழ்கிறாங்க. நல்லபடியாக வரணும், கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஹோம் டூர்னு போட்டு வெட்ட வெளிச்சமாக போட்டு உலகத்துக்கே காமிச்சு அவருக்கு மேலே இந்த ஒரு மரியாதையை குறைச்சிட்டாங்க. நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா?